மக்களால் நான் கட்டுவரமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். தமிழ் இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. நம்ம தமிழ் மக்கள் யார் மேல அதிகமா நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பா நம்ம மக்களுடைய மானம் போறதுக்கு முதல் காரணமா இருப்பாங்க. இது நம்ம அரசியல்வாதிகள் ஆரம்பிச்சு சினிமா, சின்ன திரைன்னு வளர்ந்துகிட்டே போகுது. இதுக்கு ரொம்பவே பொருத்தமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஜூலி தாங்க. என்னடா ஜல்லிக்கட்டு ஜூலின்னு சொல்லாம பிக் பாஸ் ஜூலின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? உண்மையை தானங்க சொல்ல முடியும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ஏமாற அளவுக்கு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேட் ஆகிற அளவுக்கு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி இருக்கு ஜூலியோடைய நடிப்பு. இடத்துக்கு ஏத்த மாதிரியே நிறத்தை மாத்திர பச்சொந்தி தான் இந்த ஜூலின்ட்டு கடந்த ஒரு வாரத்துல எல்லா மக்களும் காரி துப்புற மாதிரியே வேலையை பார்த்திருக்கு இந்த பொண்ணு. நாட்டு மாடுகளுக்காக போராடுறதா இந்த மக்களை நம்ப வச்ச ஜூலி நாட்டுடைய கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைக்கிற மாதிரியும் சர்ச்சைகளை பரப்புற மாதிரியுமே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இது கூட இந்த பொண்ணு அடுத்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு சாமர்த்தியமா போற பிளானா தான் பார்க்கப்படுது. ஆரம்பத்துல இருந்து ஆர்த்தி ஜூலியை பத்தி பேசுனதெல்லாம் இப்ப உண்மையாவே மாறிக்கிட்டு இருக்கு. எல்லார்கிட்டயும் அனுதாபத்தை வாங்கி முதல் வாரத்துல எலிமினேஷன் லிஸ்ட்ல இருந்து தப்பிச்சுக்கிட்ட ஜூலி ரெண்டாவது வாரத்துல சவுண்டை ஏத்தி பேசி மத்தவங்க மேல பழிய தூக்கி போட மக்களோட அனுதாபத்தை ஈஸியா வாங்கிட்டாங்க. ஆனா மூணாவது வாரத்துல தான் பச்சொந்தியா மாதிரி எல்லார்கிட்டையும் எதிர்ப்புகளை வாங்காம அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி தாஜா பண்ணி எலிமினேஷன்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிட்டாங்க. இதுக்காக அவங்க பண்ண அசிங்கமான வேலையெல்லாம் இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா காயத்ரி, கணேஷ், ஸ்நேகன், சக்தி இவங்க 4 பேரும் சினிமால பெரிய ஆளுங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க மூலியமா தன்னுடைய சினிமா ஆசை நிறைவேற்ற எல்லாரையும் அனுசரிச்சு போறதுதான் ஜூலியோட பிளான். இதுல ஸ்நேகன், சக்தி, காயத்ரிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு சும்மா கிளப்பி விட்டதுதான் ஆரோட காதல்ன்ற விஷயம். ஆரோட காதல்ட்டு ஏன் கிளப்பி விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்நேகன் கூட ஜூலி நெருக்கமா இருக்கிறத மறைக்கிறதுக்காக தான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு நெருக்கமான சிலர் சொல்றதா கிசுகிசுக்கப்படுது. வெறும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் இவ்வளவு கேவலமா இறங்கி போற ஜூலிக்கு மக்கள் மத்தியில ரொம்பவே எதிர்ப்பு கிளம்பிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களோட நிறைய சவகாசம் வச்சிருக்குன்னு சொன்ன ஸ்நேகனை விடாம கட்டி பிடிச்சிக்கிட்டு சுத்துற ஜூலிய மக்கள் சமூக வலைதளங்கள்ல நாரடிச்சிட்டு வராங்க. தங்கச்சின்னு சொன்ன பரணியை வெளியில அனுப்பிட்டு இரவு நேரத்துல தேவதைகளோட திரிவன் சொன்ன ஸ்நேகனை கட்டி பிடிச்சி தமிழ் கலாச்சாரத்தை கேவலப்படுத்துற ஜூலிய பிக் பாஸ் வீட்ல இருந்து துரத்துறது தான் மக்களுடைய அடுத்த வேலையா இருக்குன்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. மேலும் இந்த செய்தி பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.